ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஹரிஷ் பர்வதம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல நிறைய காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கதா செய்திகள்ல பார்க்க முடியுது. குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அசோக்குமார், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக்குமாரை வந்து தேடி பார்த்தோம், ஸோ கிடைக்கல, அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல ஒரு சர்ச் நடக்குதா அப்படிங்கிறது செய்தி ஊடகங்கள்ல வருது. ஸோ என்ன காரணத்தினால வீட்டின் முன்னாடி இப்ப குவிக்கப்பட்டிருக்காங்க சார் காவல்துறையினர்? சார், இப்போ வந்து நம்மளுக்கு திஸ் பிரேக்கிங் நியூஸ், ஆன்கோயிங் மேட்டர்ன்றதுனால அவர் மேல இப்ப பெண்டிங் கேசஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மூலியமா நம்ம வந்து ஒரு அசம்ஷனுக்கு வரலாம், ஒரு இன்ஃபார்ம்ட் அசம்ஷன். ஓகே. ஸோ நீங்க ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாப் ஃபார் கேஷ் ஸ்கேம் இருக்கு இல்லையா, செந்தில் பாலாஜி வந்து ஏஐடிஎம்கேல வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும் போது அவர் மேல வந்து இந்த அலிகேஷன்ஸ் வருது. அதுல பர்டிகுலரா என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு தம்பி மூலியமா தான் பண்றாங்க. இந்த கோஆர்டினேட்டர் பிட்வீன் தி மினிஸ்டர், சீட் பண்ணப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, விக்டிம்ஸ், அவங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டர் யாரு பாத்தீங்கன்னா, none other than his brother, own brother, மிஸ்டர் அசோக் அப்படின்றது. ஓகேங்களா? சோ அவர் மூலியமா தான் இந்த மிஸ்பிரசன்ஸ் அவர் தான் கூட்டிட்டு போறாரு, அவர் தான் டீல் பண்றாரு. அதனால அவரும் வந்து ஒரு கோ அக்யூஸ்ட் இந்த மேட்டர்ல. ஓகேங்களா? பிரைம் அக்யூஸ்ட்ல A1 and A2 இவரும் செந்தில் பாலாஜி அவரோட பிரதர் அசோக் தான். அதுல ஹிஸ்டரி உங்களுக்கே தெரியும். கேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அவர் மேல ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் காசு வாங்கினேன் தான், வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் அந்த வேலை வாங்கி கொடுக்க முடியல, அதனால காசு திருப்பி கொடுத்துட்டேன், இப்ப நானும் அவங்களும் சால்வா போயிட்டோம், அதனால எங்களுக்கு வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல கேட்டு அதை குவாஷும் பண்ணாங்க. ஓகேங்களா? டிஎம்கே ரூலிங்ல இருக்கும்போது, பை திஸ் டைம் செந்தில் பாலாஜி ஹஸ் ஆல்ரெடி பிகம் a minister in DMK. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் கிட்ட காசு வாங்கிட்டு திருப்பி கொடுத்துறேன்னு என்னமோ 2 பிரைவேட் பார்ட்டிஸ்குள்ள, அதனால நீங்க வந்து இதை இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் பேஸ் பண்ணி எல்லாம் வந்து செட்டில் பண்ண முடியாது, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ரமைஸை குவாஷ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு மறுபடியும் டைரக்ஷன் தராங்க. ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி தான் அந்த டைம்ல ஐடி அபிஷியல்ஸ் ரெய்ட் நடத்துறாங்க. ரெய்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல நடத்துறாங்க என்டையர் தமிழ்நாடுல. சென்னை, திருச்சி, சேலம், கரூர், இந்த எல்லா இடத்துலயும் நடத்துறாங்க. மத்த எல்லா இடத்துலயும் ஸ்மூத்தா போற இந்த ரெய்டு கரூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா, இது யூ ஷுட் ரிமெம்பர் ஸ்டில் டிஎம்கே ரூலிங்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ கரூர்ல மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாப், வயலண்ட் மாப், அது வந்து டிஎம்கே ஆதரவாளர்கள்னு சொல்றாங்க, இல்ல செந்தில் பாலாஜியோட சப்போர்ட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் செந்தில் பாலாஜி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருந்தாருன்னு டிஎம்கே ரூல்ல. சோ அந்த பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயலண்ட் மாப் வந்து ஐடி அபிஷியல்ஸோட வெஹிக்கல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுது. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட் யூ ஷுட் நோட்டீஸ், இட் இஸ் நாட் ஈவன் செந்தில் பாலாஜிஸ் ஹவுஸ். செந்தில் பாலாஜியோட பிரதர் அசோக் இருக்காரு, அவர் வீட்டு வாசல்ல வச்சு தாக்குதல் நடக்குது. அப்புறம் லேட்டர் ஐடி அபிஷியல்ஸ் வந்து குடுக்கற நியூஸ் சேனல்ஸ்ல குடுக்கற இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லா ஊர்லயும் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா லோக்கல் போலீஸ்க்கு இன்டிமேட் பண்ண உடனேவே லோக்கல் போலீஸ் இஸ் கிவிங் தெம் இமிடியேட் சப்போர்ட். ஓகேங்களா? இங்க கரூர்ல மட்டும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, போத் கரூர் எஸ்பி அண்ட் த ஐஜி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து they did not respond properly அப்படின்னு அவங்க அந்த டைம்லயே சொல்லியிருக்காங்க. சோ இதுல கிளியரா தெரியுது, மத்த இடங்களை விட அவங்களோட ஹோம் டவுன்ல வந்து அந்த டைரக்டாவே அந்த ஐஜி அண்ட் எஸ்பிக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரியை தாண்டி செந்தில் பாலாஜிக்கும் அவர் பிரதருக்கும் ஒரு சப்போர்ட் இருந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன எப்பயுமே பண்ற மாதிரி, பியூரோகிராட்ஸ் பண்ற மாதிரி சமாளிச்சுட்டு, எங்களுக்கு கம்யூனிகேஷன் கேப், அதனால எங்களால கரெக்டா சப்போர்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 8 அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஒரு 8 அக்யூஸ்ட், அந்த லோக்கல்ல கள்ள தூக்கி அடிச்சது, ரக்கஸ் கிரியேட் பண்ண அக்யூஸ்ட், அந்த ஃபுட் லெவல் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே இமிடியட்லி they are getting bail. ஓகே, நம்ம ஊர்ல உங்களுக்கே தெரியும், Facebookல ஒரு மெசேஜ் போட்டாங்க, எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டாங்கன்றதுக்கே பெயில் கொடுக்க மாட்டாங்க, ரிமாண்ட் தான். ஐடி அபிஷியல்ஸ் டியூரிங் ரைடு கல்லெல்லாம் எடுத்துட்டு போய் தாக்கி இருக்காங்க, அவங்களுக்கு இமிடியட்லி பெயில். சார், எனக்கு இதுல ஒரு 2-3 கேள்விகள் இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சமீபத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அந்த எழுந்த புகார், அந்த ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கு கரூர் வேட்பாளருக்கு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப திடீர்னு காணாம சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் தட் ஐ ஹேவ், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம்ல அவரோட பிரதர் நேம்டான்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா?
பட் இதுல அவரோட பிரதர் இன்வால்வ் ஆன கேஸ் வந்து அந்த டிரைவர்ஸ்க்கு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணதுதான். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ஸ்கேம் பண்ணதுதான். அந்த மேட்டர்ல வந்து இப்போ அவரோட வீட்டு வாசல்ல தான் அந்த கிளாஷே நடந்திருக்கு. சோ அவரோட தூண்டுதலின் பெயர்ல தான் அந்த ரவுடிஸ் வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க ஐடி அபிஷியல்ஸ்ன்றத பேஸ் பண்ணி தான் அவர் மேல ரிப்போர்ட் போயிருக்கு. நீங்க அந்த கேஸ்ல அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன். பாத்தீங்கன்னா அந்த 8 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆன உடனேவே பெயில் கொடுத்திருந்தாங்க லோக்கல் கோர்ட்ல. அதுக்கப்புறம் ஹை கோர்ட் வந்து அவங்களுக்கு பெயில கேன்சல் பண்ணுச்சு. ஓகேவா? ஏன்னா அந்த டைம்ல இருந்தது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ன்றதுனால கவர்மெண்ட் சைடு இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் வந்து டிஎம்கேவோட கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான். அதனால அவங்க இஃப் தே டோன்ட் மேக் அ ஸ்ட்ராங் கேஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால அனுமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ல இவர் வீட்டு வாசல்ல தாக்குதல் நடந்ததுனால இவரோட டைரக்ட் தூண்டுதலின் பேர்ல தான் அவங்க நடத்தி இருக்கணும். மேபி அவங்க கிட்ட நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல தே குட் ஹவ் நேம்ட் ஹிம். அந்த 8 அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 13 பேர் இன்னும் கஸ்டடியில தான் இருக்காங்க. தட் இஸ் ஜுடிஷியல் கஸ்டடி, ஜெயில இருக்காங்க. ஓகேவா? அவங்க மேல இன்வெஸ்டிகேஷன்ல இல்ல இன்டர்கேஷன்ல வந்து இவரை அசோக வந்து நேம் பண்ணிருக்கலாம். அதனால தேர் குட் ஹவ் பீன் எனி டெவலப்மெண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன். அது வந்து முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து நடத்தி இருக்காது அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஃபார் ஆப்வியஸ் ரீசன். இப்ப வந்து அரசாங்கம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமா அவர் அசோகோட நேம்ஸ் வந்திருக்கலாம், அடிபட்டிருக்கலாம் ஃப்ரம் த பீப்புள் ஹூ வேர் அரஸ்டட். அதனால அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ன்றதுதான் என்னோட பார்வை. டைரக்டா அந்த ஐடி அபிஷியல்ஸ தாக்குன நபர்கள் மூலியமா இவர் லிங்க் ஆகி வந்திருக்காருன்றதுதான் என்னோட ஒப்பீனியன் சார். ஓகே, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல தேசியங்களா என்ன போச்சுன்னா, விஜய் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில அதிகாரிகள் கிட்ட அறிவுறுத்தினதாகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே வந்து இனிமேல் வேகம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேசப்பட்டு சமூக வலைதளங்கள்ல. இது பேசின இந்த 2 நாட்களுக்குள்ளேயே காவல்துறை இங்க போறாங்க அப்படின்னா வேற எதுவும் கைது அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா செந்தில், ஐ வுட் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் செந்தில் பாலாஜி இஸ் arrested in the coming days, sir. I would not be surprised. Because if our brother மேலயும் ஆக்ஷன் எடுக்கறாங்க அப்படின்றது வந்து we all know obviously அவரோட பிரதர் வீட்டு வாசல்ல அட்டாக் நடக்குது. அவர் பிரதருக்கு ஹேண்ட் இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா it's a laughing matter. அதனால கண்டிப்பா there would have been instructions from the top level. அதனாலதான் கரூர்ல இருந்தே போலீஸ் have come even to Chennai. வரக்கூடிய நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப கடினமான நாட்களா இருக்கும். அரசு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. டெஃபினெட்லி சார், தேர் இஸ் நோ டவுட். ஏன்னா அந்த டெண்டர் இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரி சைட்ல வந்து நிறைய இன்டீரியரா மூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருமே கேட்டிருப்போம். சோ அதுல தே குட் ஹவ் காட் எனி இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல். ஏன்னா இப்போ இந்த டாப் லெவல்ல இருக்கவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் வேர்ட் வந்து போக மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் செக்யூர் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுவாங்க. சோ இவரோட பிரதர் மேல இப்ப மூவ் பண்றாங்க அப்படின்னா எய்தர் நீங்க சொல்ற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேஸ்லயே வந்து கூட அவரோட பிரதருக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஓகேங்களா? அது ஏதாவது வெளியே வந்து பண்ணிருக்கலாம். பட் வெளியே தெரிஞ்ச கேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐடி அபிஷியல்ஸ் மேல நடந்த அட்டாக் தான். அதனால அந்த கேஸ் மேல இருக்கலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ்லயுமே எப்படி அந்த ப்ரீவியஸ் ஸ்கேம் கேஸ்ல வந்து இவர் பிரதர் இன்வால்வ் இருந்தாரோ அதே மாதிரி இந்த கேஸ்லயுமே அவர் பிரதர் இன்வால்வ் இருக்காருன்னு தெரிய வந்திருக்கலாம் அபிஷியல்ஸ்க்கு. We don't know. Okay sir, okay. But I wouldn't be surprised if Sendil Balaji is arrested and his brother is arrested in the any coming days. Okay sir, okay sir. இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நிறைய தகவல் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். Thank you sir. Thank you sir. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.